கைஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்போ வருவீங்கன்னு. வெயிட் பண்ணி மல்லி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேணுகாட்ட மாத்திரை கொடுக்குறாங்க. ரேணுகா மாத்திரை போடுற மாதிரி டம்ளரை தட்டி விட்டுறாங்க. தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுது. உடனே விஜய் சொல்றாங்க, நான் போய் மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்குள்ள ரேணுகா மயக்க மருந்து எடுத்து பாலில் கலந்து வச்சுட்டு விஜய்க்கு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து விஜய் மருந்து தண்ணி கொடுத்து மாத்திரையை எடுத்து ரேணுகாவை போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் டம்ளர்ல ஊற்றி வச்ச பாலை எடுத்து ரேணுகாட்ட கொடுக்குறாங்க. ரேணுகா சொல்றாங்க, நீ பாதி குடிச்சிட்டு தான் நான் பாதி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு விஜய் அந்த பாலை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல தூக்க மாத்திரை கலந்ததுனால விஜய் தூக்கம் வந்துடுது. அவங்க தூங்கிடுறாங்க. ரேணுகா சொல்றாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இவன் கூடயே கொஞ்ச நாள் காலத்தை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மல்லி விஜய்க்கு பிடிக்குமேனு எல்லா சாப்பாடையும் வகை வகையா செஞ்சு டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. வாசலை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு மனோகர் சார் கேட்குறாரு, என்ன மல்லி வாசனையெல்லாம் நல்லா கமகமன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, விஜய் வருவாருன்னு சமைச்சு வச்சேன், அதானே இந்த வாசனையே விஜய் போய் இழுத்துட்டு வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போங்கண்ணே, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அமைதியா இருக்காங்க. ரேணுகாவோ விஜயை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை கலந்த பாலை கொடுத்துட்டு இருக்காங்க. மல்லி விஜய் வருவாருன்னு ரொம்ப வெயிட் பண்ணி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாவம் மல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.